இன்றைக்கி சுவையான குருமா செஞ்சேங்க. எப்படி செஞ்சேங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். குடமிளகாய் நிறையவே கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு இந்த காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேங்க. கூடவே தக்காளி, இஞ்சி, பூண்டு விழுது எல்லாமே ரெடி பண்ணிக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரியாணி இலைகள், வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு தட்டி போட்டுட்டு தக்காளி, கல்லுப்பு, கருவேப்பிலை இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்ச அந்த காய்கறிகள் எல்லாமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு வரமிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கறி மசாலா தூள் இதையும் சேர்த்து ஒரு பெரட்டணுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கணும். இப்போ தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ காயெல்லாம் வெந்துருச்சு. வெந்ததுமே தேங்காய் விழுதை ஊற்றிட்டு தண்ணி தேவையான அளவு கலந்து விட்டுடணும். இப்போ நல்லா கொதி விட்டு இறக்கணும். அப்படின்னா சூப்பரான குடமிளகாய் குருமா ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.